நீலகிரி உதகை ராஜாஜி வித்யாலயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் சாதனைக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் செல்லும் சாலை அருகே இயக்கி வரும் தக்ஷன் பாரத் இந்தி பிரச்சார சபா நடத்தும் ராஜாஜி வித்யாலயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் 150க்கு மேல் மாணவ மாணவிகள் உள்ளனர். இப்பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி முதல்வர் ஜெயக்குமாரி பால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. முன்னிலை நந்தா கோதம் கோத்தாரி, வரவேற்புரை மகேஸ்வரி ஆழ்வினை அனைவரையும் வரவேற்று பேசினார். விழா சிறப்பு விருந்தினராக லேம்ஸ் ஆட்டோமேஷன் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் விஞ்ஞானி ஆனந்த் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி ஆண்டு விழாவை துவக்கி வைத்தார். பள்ளியின் முதல்வர் ஜெயக்குமாரி பால் விழாவுக்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை போற்றி கௌரவித்தார். விழா நிகழ்ச்சியாக ஆண்டின் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் தங்களுடைய திறமையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தி காட்டினர். சிறப்பு விருந்தினர்கள் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மாணவ மாணவிகளின் விளையாட்டுப் போட்டிகளை கண்டுகளித்து பாராட்டி வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து விழா அரங்கத்தில் நந்தா கோதம் கோத்தாரி ஜெயின் மகிழா மன்றல் நிர்வாகி அவர்கள் விழா விருந்தாளிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவம் வைத்தார். விழா துவக்கமாக பள்ளியின் முதல்வர் ஜெயக்குமாரி பால் பள்ளியின் ஆண்டு அறிக்கைகளை அறிவித்து கூறியதாவது: பள்ளி வளர்ச்சிக்காக கணினி ஆய்வகம், அறிவியல் ஆய்வகம், இந்தி படிப்பினை பிள்ளைகளுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸ்மார்ட் வகுப்பு மற்றும் பள்ளியை சுற்றிலும் கட்டமைப்பு சுவர்கள் என பல புதுப்பிக்கும் பணிகள் நிறைவேற்றப்பட்டது. மற்றும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிப்பிற்கான பலர் பணம் கட்டி என்ற சான்றிதழை பெறுகிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு இலவசமாக பயிற்சிகளை அளித்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் தேர்வுக்கு 13 மாணவ மாணவிகளை அனுப்பினோம். இதில் 10 மாணவர்கள் முதல் இடத்தை, 3 பேர் 2வது இடத்தையும் பிடித்து இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்தன. கல்வியின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு ஆண்டிலும் சிறப்பாக நிறைவேற்றி வருகிறோம் என்று ஆண்டு அறிக்கையில் வெளியிட்டார். தொடர்ந்து விழா சிறப்பு விருந்தினராக வருகை தந்த லேம்ஸ் ஆட்டோமேஷன் ஆராய்ச்சி நிர்வாகத்தின் இயக்குனர் விஞ்ஞானி ஆனந்த் அவர்கள் சிறப்புரையில் இன்று மாணவ மாணவிகளுக்கு கல்வி முக்கியம் அவசியத்தை விளக்கி நமது எதிர்காலம் கல்வியை சார்ந்து உள்ளது என்றார். உங்களது வெற்றிக்கு எதிர்கால வாழ்விற்கு முக்கியமானது பெற்றோர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார். மற்றும் உங்களுக்கு கிடைத்த பள்ளி முதல்வர் சிறந்த முறையில் அர்ப்பணிப்பிலும் இந்த பள்ளியினை நடத்தி வருகிறார் என்று பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் கலந்து கொண்ட அமுதவள்ளி முன்னாள் மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் மகிழா மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிருபரும் இந்தியன் கோஆபரேட்டிங் கிரெடிட் சொசைட்டி ஏரியா டெவலப்மெண்ட் அதிகாரி கிறிஸ்டி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழா ஒருங்கிணைப்பாளராக ஆசிரியர்கள் உமா, வீணா, ஜெயந்தி குமாரி, மஞ்சுளா, ஜெனண்ட் ஆல்வின், சிசிலி, ஸ்டெல்லா, ஃபெலிக்ஸ், மகேஸ்வரி ஆகியோர் விழா நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தினர். தொடர்ந்து விழாவின் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் வெகுவாக அனைவரையும் கவர்ந்தது. விளையாட்டுப் போட்டிகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்காக லேம்ஸ் ஆட்டோமேஷன் விஞ்ஞானி ஆனந்த் மற்றும் பள்ளி முதல்வர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நடைபெற்ற ஆண்டு விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நன்றியுரை மஞ்சுளா, உமா ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நன்றி கூறி விழா நிறைவடைந்தது. Okay. My heart is filled with joy and happiness to see all of you with a joyful face and to have come so happily to see today's events. So, Chief Guest Dr. Anand, the founder secretary of LAMS, special guest of honor Srimati Nanda Kothari, Srimati Amudavalli, special guests Mr. Christy and the Mahila Mandal members, invitees, the 3 reporters who have come here, and my extended family, the teaching and non-teaching staff of Rajaji Vidyalaya and the Uti Sabha. Dear children are filled with profound gratitude to God Almighty. Without His LAMS for accepting our invitations to be our chief. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், என்னுடைய இனிய தோழியாக இருக்கக்கூடிய பிரின்சிபல் அவர்களே, மேடையில் நடந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, இனிய பெற்றோர்களே, குழந்தைகளே, ஆசிரியர் பெருமக்கள் யாவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இப்பள்ளியினுடைய வரலாற்றிலே ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பான நாளாகும் என்று நினைக்கிறேன். இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை பல்லாண்டுகளாக நான் அறிந்திருக்கின்றேன்.
பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் எவ்வாறு செயல்படுகின்றாரோ அதனை பொறுத்துதான் அந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு நகரும் இருக்கும் என்பதை நான் உணர முடிகிறது. படித்த இளைஞர்களை பெறாத நாட்டிற்கு, சரிங்களா, படித்த மாணவர்களை இல்லை இளைஞர்களை பெறாத நாட்டிற்கு எதிரி நாடே தேவையில்லையாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அப்படி போட்டிருக்காங்க இஸ்